ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி தான். அதே ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் வீட்டில் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு மறக்காமல் என்னுடைய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களே பார்த்துட்ருப்பீங்க இது எந்த அளவுக்கு உதிரியாகவும் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் வந்திருக்குதுன்னுட்டு. இது சாப்பிட்றதுக்கும் அதுவே தான் இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 kg சிக்கன் எடுத்து இந்த மாதிரி கழுவி வாஷ் பண்ணியிருக்கேன். 3/4 kg ஜீரா ரைஸ் எடுத்திருக்கேன், சீரக சம்பா. எப்போவுமே ரைஸும் சிக்கனும் ஈக்குவலாக எடுக்கக்கூடாது. அதனால் நான் சிக்கன் 1 kg எடுத்திருந்தேன். ஒரு 10 காஞ்ச மிளகாவும் ஒரு 10 காஷ்மீரி மிளகாவையும் எடுத்து இது போல் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுன்னு இருக்கேன். அது கூடவே ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இது போல் நறுக்கி வச்சுன்னு இருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணின்னு இருக்கேன். 1 கப்பு புதினா எடுத்துன்னு இருக்கேன். 1 கப்பு கொத்தமல்லி எடுத்துன்னு இருக்கேன். அதோட 1 கப் அளவுக்கு பூண்டு, 1 கப் அளவுக்கு இஞ்சி தனித்தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். 1 கப்பு தயிர் எடுத்துக்கணும். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் எடுத்துக்கணும். அடுத்ததாக இப்போ 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்துன்னு இருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துன்னு இருக்கேன். ஒரு 4 இன்ச்சு பட்டை எடுத்துன்னு இருக்கேன். ஒரு 6லேருந்து 8 லவங்கம், ஒரு 4 ஏலக்காய் எடுத்துன்னு இருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துன்னு இருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துன்னு இருக்கேன். ஒரு மீடியம் சைஸு எலுமிச்சப்பழம் எடுத்துன்னு இருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். இதை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். நான் வந்து முதல்ல நம்ம எடுத்து வச்சுருந்த சீரக சம்பா ரைஸை வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம தண்ணி முழுகிற வரைக்கும், அரிசி முழுகிற வரைக்கும் தண்ணியே ஒரு 15 நிமிஷம் தான் நம்ம இதை ஊற வைக்கணும். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருந்த காஞ்ச மிளகாயும் காஷ்மீரி மிளகாயும் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ பார்த்துட்ருக்கோம், இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கினேன். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து இதை நம்ம காய விடணும். அரிசியை செப்பரேட்டாக நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான ஒரு பெரிய கடாயோ இல்லை இந்த மாதிரி பாத்திரமோ எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெய் நெய்யெல்லாம் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு கஸ்தூரி மேத்தி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 30லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்ததாக இதில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். இப்போ இந்த வெங்காயத்தையும் நம்ம ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே கலர் மாறுற வரைக்கும் ரொம்பவே பொறுமையாக இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கணும். பூண்டை செப்ரேட்டாக நம்ம இது போல் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா இது இஞ்சியோட நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணுறதுனால இஞ்சியோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்காது. இஞ்சி தான் மெயினாக பிரியாணிக்கு தேவைப்படுற ஃப்ளேவர். அது செப்ரேட்டாக நம்மளுக்கு தெரியணும்னா இதை நம்ம செப்ரேட்டாக தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் பூண்டை ஃப்ரை பண்ணி ஆனதுக்கு அப்புறமா தான் நான் இதை இஞ்சியை சேர்த்துக்கினேன். இஞ்சியும் நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு ஃப்ளேவர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் தக்காளியை சேர்த்துக்கணும். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா பொறுமையாக நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும். இது நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கினேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு இதை நான் சாஃப்டாக ஃப்ரை பண்ணிவிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்லா கலரி விடணும். கலரினதுக்கு அப்புறமா தான் இதில் நம்ம கடைசியாக கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்க்கறதுனால நம்ம சிக்கனோடைய கவுச்சி வாசனை வந்துட்டு போயிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ சிக்கனோட இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நான் கடைசியாக கொஞ்சமாக இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கினேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இது இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பை இப்படியே நம்ம சேர்த்துடணும். இதை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப்பு தயிரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸு எலுமிச்சப்பழத்தையும் நல்லா பிசைஞ்சு சாறை எடுத்து விட்டுடணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆனதும் இதில் நம்ம கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருந்த காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துடணும்.
இந்த மாதிரி மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறதுனால ஆம்பூர் பிரியாணியோட மெயினான இன்க்ரீடியன்ஸும் மெயினான ஃப்ளேவரும் இது. இந்த மெத்தடை ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணி நீங்கள் காஞ்ச மிளகாயை ஊற வச்சு அரைச்சி தான் சேர்த்துக்கணும். இதனால் இது சூப்பரான கலர் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகியிருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கிளாஸில் இந்த கொதிக்கிற தண்ணியிலேருந்து நம்ம எந்த கிளாஸ் மெஷர்மெண்ட்டில் நம்ம அரிசி எடுத்துருந்தோமோ அதே கிளாஸ் மெஷர்மெண்ட்டில் நான் 3 கிளாஸ் தண்ணியை மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். அதை விட அதிகமாக சேர்க்குறதில்ல. ஏன்னா நான் 3 கிளாஸ் ரைஸ் தான் எடுத்துருந்தேன். அதனால் 3 கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டேன். கொதிக்கிற தண்ணியை தான் சேர்க்கணும். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை 15 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொதிக்கிற தண்ணியில் இதை நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா நம்மளுக்கு ஒரு 50% தான் ரைஸ் குக் ஆகணும். அதுக்கு மேலே குக் ஆகக்கூடாது. இப்படி எடுத்து பார்த்தோம்னா அது நசுங்கக்கூடாது. ஜஸ்ட் 1க்கு 2 உடையணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி ரைஸை மட்டும் செப்பரேட்டாக எடுத்துக்கணும். இப்போ இது மேலே நான் ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறமும் ரைஸ் குக் ஆகக்கூடாது. சூடாக இருந்தால் ரைஸ் நிறைய பாயில் ஆகும். அதனால் நான் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த கிரேவி கன்சிஸ்டன்சியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த தண்ணி மெஷர்மெண்ட் இந்த சிக்கனை விட மேலே இருக்கணும். இப்போ இதிலேருந்து நான் ஒரு பவுல் மட்டும் செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன். இதோடைய கிரேவியை நான் ஒரு பவுல் செப்பரேட்டாக எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். பொதுவாக எல்லோரும் அப்படியே மேலாக இதை கலரி விட்டுடுவாங்க. இது ரைஸ் உடையக்கூடாதுன்னுட்டு. அந்த மாதிரி பண்ணால் மசாலா ஃபுல் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால் உடையாத மாதிரி கேர்ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நான் எடுத்து வச்சிருந்த ஒரு பவுல் கிரேவியை இது மேலே சேர்த்துட்டேன். இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த மெத்தடில் இப்போ நம்ம இதை தம் போட்டு விடணும். இப்போ நான் இதோடைய மூடி இதை ஒரு 5 நிமிஷம் விட்டேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு டைட்டான பிளேட்டு, இது கம்ப்ளீட்டாக காற்று போகாத அளவுக்கு இந்த பிளேட் கவர் பண்ணுது என்னுடைய இந்த பவுலில். இது மேலே நான் கொதிக்கிற தண்ணியை இது மேலே வச்சிடுறேன். இந்த மாதிரி வைக்கிறதுனால உங்களுக்கு மேலேயும் தம்மு நல்லா சூடாக ஆகும். கீழேயும் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டேன். நான் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் விட போகிறேன். இப்போ கீழேயும் சூடாகும் மேலேயும் சூடாகும். நீங்கள் ஆம்பூர் பிரியாணி பார்த்திங்கன்னா அவங்க மேலே அடுப்பு கறியை வச்சுட்டு அதில் தம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால நான் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இது கொதிச்சிருக்கு, சூடாக இருக்குன்னுட்டு. இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நான் தண்ணியை எடுத்துட்டேன், தட்டியும் எடுத்துட்டேன். தண்ணியெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேவரும் செம்மையாக இருக்குது. வாசனையும் நல்லா கமகமன்னிட்டு இருக்குது. இதோடைய மெயினான விஷயம் என்னென்னா இந்த ரைஸ் உடையவே இல்லை, கொலையில் எதுவுமே ஆகலை. நல்லா பொலன்னு உதிரியாக இருக்குது. கலரும் நல்லா சூப்பராக அதே மாதிரி ஆம்பூர் பிரியாணி கலர்லேயே இருக்குது. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். அதிகமான செலவும் கிடையாது. இதை சூப்பராக நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்லாவே வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.